எண் 6 அமிர்தவர்ஷினி பி. உலக மொழிகளின் தாயாம் தேனினும் இனிய மொழியாம் எம் தெவிட்டாத செந்தமிழ் மொழிக்கு எமது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. அமிர்தவர்ஷினி. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியதாற்றது போற்றியுடன். இந்த குறளில் திருவள்ளுவர் உணவை பற்றி சிறப்பாக விளக்கியுள்ளார். அதாவது உடலுக்கு எது பொருத்தமான உணவோ அதை உண்டால் நாம் நெடுநாள் எந்த நோயும் இல்லாமல் வாழலாம் என்கிறார். வலிமையான நோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் அதற்கு ஆரோக்கியமான உணவும் அவசியம். நான் இப்பொழுது ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நம்ம ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் நாம் ஒரு செல்வத்தை பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் ஆரோக்கியம் இன்றியமையாததாய் திகழ்கிறது. மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து இவை மூன்று சேர்ந்த சரிவிகித உணவே ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்காட்டு. பருப்பும் உளுந்தும் அரிசியும் சேர்ந்த இட்லியில் மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்து அடங்கியுள்ளது. பருப்பும் அரிசியும் நெய்யும் சேர்ந்த பொங்கலில் சரிவிகித ஊட்டச்சத்து அடங்கியுள்ளது. வளரும் பருவத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சிறுதானிய வகைகளை பொடி செய்து நாம் பாலில் கலந்து கொடுக்கலாம். கருப்பு உளுந்தின் மகத்துவம் யாரும் அறியாதது. இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். அரிது மானிடராய் பிறந்தால் அரிது என்ற ஔவையாரின் வாக்குப்படி இறைவன் நமக்கு கொடுத்த இந்த ஆரோக்கியமான உடலை நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம். நோயில்லாத வாழ்வை வாழ்ந்து மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.